உங்களால ஆபீஸ்க்கு வர முடியாது, வேலையை பார்க்க முடியாதுன்னா வேலையை விட்டு போங்க. வேற ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் ஆபீஸ் வேலையை பார்த்துப்பேன். இப்ப என்ன சார் பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் அனுப்பியிருக்கேன். போய் பார்த்து ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க உங்க வீட்டுக்கு. கோ. உலகத்திலே இந்த வண்டி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? அப்படி இல்ல, நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா இந்த நம்பர் ஏன் வண்டிக்கு மட்டும்தான் இருக்கும். மேடம் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலா இருக்கே. அப்படி இருக்க கூடாதே. கால் பண்ணிடுவோம். என்னாச்சு? ஆபீஸும் முடிஞ்சிருக்குமே, டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களோ? சொல்லுடா ஃப்ராடு, எங்க இருக்க? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்துருச்சு உனக்கு? உன் ஞாபகம் வந்துருச்சுன்னு யாரு சொன்னா? அத நீயா நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லப்பா. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ண? அது நான் வேற ஒருத்தங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, அது மாத்தி எனக்கு டயல் ஆயிடுச்சோ? இல்ல இல்ல, நான் ரஜினி கால் பண்ணேன்க்கா. ரஜினியா? எதுக்கு? அவ உனக்கு கால் பண்ணாளா? ஏதாவது பிரச்சனையா பார்த்திபா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பதறாத. நான் சும்மா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் 2 தடவை கால் பண்ணியும் அட்டன் பண்ணலையா, அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன். அவங்க ஜென்ரலா அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ரஜினி எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கேட்கதான் எனக்கு கால் பண்ணேன். என் மேல உனக்கு அக்கறை கிடையாது. உனக்கு என்னக்கா,
என்ன மாதிரி பாசமான பிரில்லியண்டான தம்பி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஐயோ எப்பா சாமி, தெரியாம கேட்டுட்டேன்டா. சரி, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. ரஜினி தானே, அவ ஆபீஸ் போயிருப்பா பார்த்திபா. வர நேரம் தான், ஆனா இன்னும் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. ஓ அப்படியா? ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி நான் வைக்கட்டா, அப்புறமா பேசுறேன். என்னமோ தப்பா இருக்குன்னு நம்ம 7வது அறிவு சொல்லுதே. என்ன பண்ணலாம்? ஆபீஸ்க்கே போய் பாத்திர வேண்டியதான், அதான் பெஸ்ட். வண்டி இங்க நிக்குது, ஆனா ஆபீஸ் பூட்டி இருக்கே. என்னவா இருக்கும்? யோ, யாரையா நீ? என்னையா பண்ற? யார் நீ? யார பார்க்கணும்? அண்ணா, இங்க ரஜினி. ஆமா, ரஜினி மேடம். ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, அவங்க கிளம்பிருப்பாங்களே. அப்படியா? ஏன்பா பூட்டு போட்டிருக்குல்ல, கண்ணு தெரியல உனக்கு? அண்ணா, அவங்க வண்டி உள்ளதான் நிக்குது, கிளம்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. வண்டி உள்ள நிக்குதா? ஆமா, வண்டி நிக்குது தம்பி. சொல்ல முடியாதுப்பா, சில நேரம் மீட்டிங் இருந்தா வண்டி ஆபீஸ்லயே விட்டுட்டு ஆட்டோல போயிருவாங்க. அது மாதிரி கிளம்பி போயிட்டாங்களோ என்னமோ. நாளைக்கு எப்படி ஆபீஸ் வருவாங்க தம்பி, நாளைக்கு வந்து பாருங்க. அண்ணா, நான் அவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்க வீட்டுல இருந்தா வரேன். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, அதனாலதான் தேடியே வந்தேன். சரி, போன் பண்ணி பாருங்க. அண்ணா, போன் பண்ணியாச்சுண்ணே, எடுக்கல. கால் அட்டன் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. மீட்டிங்ல இருந்தா கூட அட்லீஸ்ட் மெசேஜாவது அனுப்புவாங்க. அதானே எனக்கு டென்ஷனாவே இருக்கு. ஏன்னா அவங்க கிளம்புறத நீங்க பாத்தீங்களா? இல்லையா தம்பி, நான் இப்பதான் டியூட்டிக்கே வந்தேன். அண்ணா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுப்பா. எனக்காக ஒரே ஒரு தடவை ஆபீஸ்க்கு உள்ள இருக்காங்களான்னு பாருங்களேன் ப்ளீஸ்ண்ணே. பெர்மிஷன் இல்லாம திறக்க முடியாதுப்பா, பிரச்சனை ஆயிடும். அண்ணா, ஒருவேளை ரஜினி உள்ள மாட்டியிருந்தா அதை விட பிரச்சனை ஆயிரும்ல. ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ணா, உங்க வீட்டு பொண்ணு நினைச்சு பாருங்கண்ணே. சரிப்பா, இவ்வளவு சொல்ற, திறந்து பாத்துருவோம். நான் தான் சொன்னேன்லப்பா, யாருமே இல்லையேப்பா. அண்ணா, ஒரு நிமிஷம், நான் போய் பார்த்துட்டு சரி வரேன். போப்பா. தம்பி, நான் சொன்னேனே கேட்டீங்களா? அவங்க கிளம்பி போயிருப்பாங்கப்பா. அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. நான் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சரி பண்ணுப்பா.
அண்ணா சத்தம் இங்க தானே கேக்குது. ஆமாப்பா. ஆமாண்ணா, எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. இந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்கு. அண்ணா கீழே வண்டி, போனு, பேகு. ரஜினி இங்க தானே எங்கேயோ இருக்காங்க. வீட்டுக்கும் வரல. திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்குன்னா அவங்களுக்கு என்னமோ ஆயிருக்கும். எங்க ரஜினி? மேடம். எங்க? அண்ணா தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிப்பா, இதோ எடுத்துட்டு வரேன். எங்க எந்திரிங்க. ஹலோ ஆம்புலன்ஸ். ரஜினிங்கிறவங்க எங்க இருக்காங்க? ரஜினியா ரூம் நம்பர் 18ல இருக்காங்க. தேங்க் யூ. ஓகே மேம். பயப்படுற மாதிரி இது. ரஜினி ரஜினி யார் இவங்க? அது எங்க அக்கா தான் டாக்டர். ரஜினி டாக்டர், இவளுக்கு என்ன ஆச்சு? நத்திங் டு வரி. கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க. வேலை பிஸியில சரியா சாப்பிடாம ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகி இப்படி ஆயிருக்கு. அதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. சீக்கிரம் கண்ணை முடிச்சிருவாங்க. முடிச்சதும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே. டேய், என்னதாண்டா ஆச்சு? நான் உனக்கு கால் பண்ணல. நீ மட்டும் போலனா என்ன ஆயிருக்கும் பார்த்திபா? எவ்வளவு நேரமா அப்படியே இருந்தான்னு தெரியலையே. ஆமாக்கா, என்னன்னே தெரியல. ஏய், ஒரு தடவையாச்சும் கண்ணை திறந்து பார்த்தாளாடா? இல்லையேக்கா. இப்படி இருக்காடா? எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, சின்ன பிள்ளையா இவ? பாருடா எப்படி கிடக்குறான்னு பாரு. இந்நேரம் அரவிந்த கல்யாணம் பண்ணிட்டு இவ சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு போயிருக்கணும். இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து நினைவே இல்லாம இருக்காளே. டேய், நீயும் நானும் யாருடா இவளுக்கு? இவ ஆபீஸ்ல இருந்து வரலையே, இன்னும் காணுமே. அவ வீட்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கான்னு பாரு. ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கே நீ இப்படி புலம்புறியே, அங்க ஆபீஸ்ல பாத்திருக்கணும். அவங்க மயங்கி கிடந்தாங்க பாரு. அதெல்லாம் நினைச்சாலே இப்ப கூட எனக்கு கை பதறதுக்கா.
நாம புலம்பி பதறி என்ன செய்ய பார்த்திபா? அவங்க யாருமே இவள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவளும் அவங்க யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்காம எல்லாம் தெரிஞ்சுதானே இவ எப்படி இருக்கா? இப்படி தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டு கொடுக்க முடியாம ஒரு தியால எப்படி எப்படி இருக்க முடியும்? குடும்பம் குடும்பம்னு இப்படி அவளுக்குள்ளேயே உருகிட்டு அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாளே. அதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நன்றி கட்ட குடும்பம்டா அது. ச்சே, எனக்கு நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. அவங்களால என்னைக்கு புரிஞ்சுக்க முடியுதோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்காங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுமாக்கா? நம்மளால இல்ல, வேற யாராலையும் இப்படி இருக்க முடியாது. இத பரிதாபமா நினைக்கிறதா இல்ல இப்படி ஏமாந்துட்டு இருக்காளேன்னு கோவப்படுறதா கூட தெரியல. அக்கா, தெரியாம இருந்தாதான் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரஜினிக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார பத்தியும் நல்லா தெரியும். அதான்டா, அதான் எனக்கு செம டென்ஷன் ஆகுது. அவங்களெல்லாம் மொத்தமாலாம் தூக்கி போட வேண்டாம். இவ இல்லன்னா என்ன பண்ணுவோங்கிற எண்ணம் அவ குடும்பத்துக்கு வர மாதிரி ஒரு தடவை நடந்துக்கிட்டானா எல்லாமே சரியாயிடும். அத கூட செய்ய மாட்டேங்கிறாடா. உன் கோவம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா ரஜினியோட மனசு நமக்கு தெரியும்ல. அவ மனசு உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? மேடம், இதுல இருக்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்தை பாத்துக்கோங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கணும். அதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. என்னடா இவனும் எல்லாரும் மாதிரி தானே தப்பாலாம் நினைக்காதீங்க. இது பார்த்த உடனே வந்த அன்பு இல்லைங்க. ஒவ்வொரு செகண்டும் நீங்க உங்க செயலால என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பாசம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாதுங்க. ஏன் என் அக்காக்கு கூட உங்க பாசம் தப்பா தான் தெரியுது. ஆனா நீங்க ஒரு ஏஞ்சலுங்க. ஏஞ்சல் தேவதையால மட்டும்தான் முழுக்க முழுக்க அன்பு நிறைஞ்சவங்களா இருக்க முடியும். நீங்க கண்ணு முழிச்சிட்டா என்னால இவ்வளவு தைரியமா கேட்க முடியுமான்னு கூட தெரியல.
நிச்சயமா கேட்பேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க கண்ணு முழிக்காம இருந்தாலும் உங்க மனசு, உங்க நினைவு எப்பவும் முழிச்சிட்டு தான் இருக்கும். அதனால இப்பவே கேக்குறேன், நீங்க உங்களுக்கு தோணும் போது பதில் சொல்லுங்க. நீங்க என்னோட, என் வாழ்க்கையோட ஏஞ்சலா என் கூடவே இருக்கணும். இருப்பீங்களா?